நீங்க ஒரு ஸ்டாக்ல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வெறும் 50,000 இன்வெஸ்ட் பண்ணா கூட ஒரே வருஷத்துல அது 1,00,000 ஆயிடும். ஏன்னா நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க 5,000 பிளஸ் ஸ்டாக்ஸ்ல அடுத்த 10 வருஷத்துல எது பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றத நீங்களே அனாலிசிஸ் பண்ணிருவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்டாக்கோட கம்பெனி ரெவன்யூ பர் இயர் 10% மேல க்ரோ ஆகுதான்னு பார்க்கணும். க்ரோ ஆகலனா அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதுல ஃபியூச்சர்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் வராதுன்றதா. சப்போஸ் க்ரோ ஆச்சுன்னா செகண்டா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ. அது பிலோ 25 தான் இருக்கும். இல்லனா ப்ராபபிலி அது ஓவர் வேல்யூடான ஸ்டாக் தான். சப்போஸ் இருந்தா அப்போ நீங்க அதோட PEG ரேஷியோ பார்க்கணும். அது பிலோ 2 இருக்கணும். இல்லனா அது ரிஸ்கியான ஸ்டாக்னு அர்த்தம். சப்போஸ் இருந்தா ஃபைனலா அந்த ஸ்டாக்கோட ROE கடைசி 5 வருஷத்துல 10% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அந்த ஸ்டாக்கோட குவிக் ரேஷியோ 1.5 மேல இருக்கான்னு பார்க்கணும். இல்லனா அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு ஸ்டாக்ல இருக்குன்ற பட்சத்துல கிரீன் கிளாப் அதுல தான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் எங்க போய் பார்க்கறது எப்படி பார்க்கறதுன்னு தெரியலனா கவலையே படாதீங்க. உங்களுக்காகவே இந்த கம்ப்ளீட் ஸ்பெக்கும் அந்த ஸ்பெக்கை வச்சு கிரியேட் பண்ண ஸ்கேனர் லிங்க்கும் ஒரு PDF ஆவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பெக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லிங்க் நானே உங்க DM சென்ட்